Taste the Daily. பொங்கல் திருநாளை முன்னிட்டு உலக தமிழர்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பொங்கல் திருநாள் வாழ்த்து. அறுவடை திருநாளாம் பொங்கல் திருநாளில் மக்கள் அனைவரும் குன்றா நலமும் குறையா வளமும் மங்கா புகழும் மாசில்லா செல்வமும் பெற்று நிறைவாழ்வு வாழ வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக வாழ்த்து. சென்னை மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கு போதிய அளவில் அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம். நாள் ஒன்றுக்கு 4000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் கூறிய நிலையில் பேருந்துகளே இயக்கப்படவில்லை என மக்கள் ஆதங்கம். இப்போ விழுப்புரம் மாவட்டம் ஃபுல்லாகவே அதிகமாகவே பஸ்ஸே இல்லை சொல்லுங்க, எல்லாம் திருச்சி தான் வருது, அதிகமாகவே திருச்சி மதுரை தான் வருது. அதில் ஏறினாக்கா புக்கிங்குன்னு இருந்துறாங்க. ஒரு 4000 பஸ்ஸு கவர்மெண்ட்டே அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. 4000 பஸ்னால 7 பஸ்ஸு தான் இருக்குது. எல்லாரும் முன்னா புக்கிங்கிறாங்க. எப்படி பப்ளிக்கு ஊருக்கு போகும்? சிறப்பு அதை தான் 4000 பஸ்ஸு சிறப்பு பேருந்துன்றாங்க, ஸ்பெஷல் பேருந்துன்றாங்க. எந்த வண்டியுமே இங்கே இல்லையே, எப்படி மக்கள் போவாங்க? அதாவது மற்ற டைமில் என்ன கேட்குறாங்க, எல்லா ஊருக்கும் போகிறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, திருச்சி மட்டும்தான் ஏறணுன்றாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கவங்க எப்படி போவாங்க? இப்போ என்ன திருச்சி மட்டும்தான் ஏறணும், மற்றது ஏறக்கூடாதுன்னா எப்படி பக்கத்தில் போய் இறங்குவாங்க? பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்ட மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்ததால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். வண்டலூர், குலாம்பாக்கம், ஊரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட வரிசையில் காத்து கிடந்து ஆமை வேகத்தில் செல்வதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முன்பதிவில்லா பேருந்துகள் இல்லாததால் பெரும் இன்னலுக்குள்ளான மக்கள் போக்குவரத்து மற்றும் காவல்துறையினருடன் வாக்குவாதம். சிறப்பு பேருந்துகளை இயக்குவதாக கூறும் விளம்பர மாடல் திமுக அரசு பயணிகளின் நலனில் அக்கறையின்றி வெற்றி விளம்பரத்திற்காக செயல்படுவதாக பயணிகள் ஆவேசம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நிரம்பி வழியும் நிலையில் போதிய பேருந்துகள் மற்றும் அடிப்படை வசதிகள் முறையாக ஏற்பாடு செய்யப்படாததால் பயணிகள் கடும் அவதி. பல கோடி ரூபாய் செலவு செய்ததாக கூறி விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு அவசர கதியில் திறந்த பேருந்து நிலையத்தில் சரியாக வேலை செய்யாத ஏடிஎம்கள், சுத்தமில்லாத கழிவறைகளால் தொடர் அவதிக்குள்ளாவதாக மக்கள் வேதனை. கோவையிலிருந்து திருச்சி செல்லும் அரசு பேருந்தில் சென்ற பெண்ணிடம் கட்டப்பைக்கு 500 ரூபாய் லக்கேஜ் கட்டணம் கேட்ட நடத்துனர். லக்கேஜ் கட்டணம் கொடுக்க மறுத்ததால் மிகவும் மோசமான வார்த்தைகளால் வசைப்பாடி நடுவழியில் இறக்கிவிடப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர் குற்றச்சாட்டு. படிக்கட்டில் கீழே தாப்பா உட்காந்துருந்தேன் நான், எனக்கும் கூட சீட்டு இல்லைப்பா உட்கார்றதுக்கு. பையன் அந்த பொண்ணுங்க காலடியில் தான் இருந்துச்சு. பையன் ரொம்ப கேவலமாக திட்டி இறக்கி விட்டாங்க. தாங்க முடியல, ஒன்று இறக்கி விட்டோம். பஸ் ஸ்டாண்டு இல்லைங்க, நல்ல உள்ள இவங்க வந்தாங்க. வந்தோன்னா அப்புறம் மறிச்சு இன்னொன்று ஏற்றிக்கிட்டாங்க, இல்லாட்டி ஏற்றலன்னு அங்கே தான். பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து சுமார் 12 லட்சம் பேர் சொந்த ஊருக்கு பயணம். போதிய அளவில் பேருந்துகள், ரயில்கள் இயக்கப்படாததால் கார், இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றில் சொந்த ஊர்களுக்கு சென்றனர். பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட்டதால் பயணிகள் அதிருப்தி. ஸ்டாலின் அரசு போதுமான அளவு அரசு பேருந்துகளை இயக்காததால் அதிக கட்டணம் செலுத்தி ஆம்னி பேருந்துகளில் செல்ல வேண்டிய சூழல் இருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை கோயம்பேட்டில் மார்க்கெட் அருகில் இடம் தராமல் வெகு தொலைவில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தையால் போதிய அளவில் வியாபாரம் இல்லாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக வியாபாரிகள் வேதனை.
திறனற்ற திமுக அரசு வியாபாரிகளை சரியான இடத்தில் கடை அமைக்க விடாமல் வெற்றி விளம்பரத்திற்காக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. அதனால ஏதோ பண்டிகையில சம்பாதிக்கலான்னு வரோம். இந்த சம்பாதிக்கிற நேரத்தில் இங்கே போ அங்கே போ தூக்கிறதுக்கே சரியாக பண்ணிடுறாங்க. முடிஞ்சு போகுது. அப்புறம் அதை எடுத்துன்னு போய் அங்கே போட்டு போக வேண்டியதாக இருக்குது. இல்லை இது ஏதாவது சாப்பிட்ற பொருளா உபயோகம் வேறு முறையில் உபயோகம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இது அந்த எம்எஸ் அதான் ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ் இதில் போட்டால் ஓடுது. உள்ளே போட்டிருந்தோம் பூ மார்க்கெட்டில் அங்கே துரத்தி விட்டாங்க. அங்கே வியாபாரம் பிக்கப் ஆனதும் இங்கே துரத்தி விட்டுக்கிறாங்க. அங்கங்கே துரத்துறதே அந்த ஆஃபீஸருங்களுக்கு வேலையாக்குது. அது ஒரு ஏழை ஜனங்களுக்கு உதவுறதுக்கு ஆஃபீஸரு, அரசாங்கம், முதலமைச்சர் எல்லாமே ஏழைங்களை துன்புறுத்து. திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதி உடல்நலக்குறைவால் உயிரிழப்பு. 56 வயதான யானை காந்திமதிக்கு உடல்நலக்குறைவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் உயிரிழப்பு. மதுரை திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தின் போது சுவாமி தரிசனம் செய்ய வந்த 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த உதவி காவல் ஆய்வாளர் சிக்கினார். பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய காவலரை சிறுமியிடம் அத்துமீறி இருப்பது ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கே பாதுகாப்பே இல்லை என்பதை உறுதிப்படுத்தியிருப்பதாக மக்கள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் நர்சிங் கல்லூரி பயிற்சி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சுகாதார ஆய்வாளர் சிக்கினார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறை என்னதான் செய்கிறார்கள் என மக்கள் ஆவேசம். கோவை ரயில் நிலையத்தில் பாட்னா எர்ணாகுளம் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 16 கிலோ கஞ்சா சிக்கியது. வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு ரயில், பேருந்து உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் கஞ்சா கடத்தி வரப்படும் நிலையில் கேள்விக்குறியாகும் தமிழக இளைஞர்களின் வாழ்வாதாரம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 20,850 கிலோ குட்கா பொருட்களுடன் ராஜஸ்தானைச் சேர்ந்தவர் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா கடத்திவிட்டு வடமாநில நபர்கள் தமிழகத்தில் ஊடுருவும் அளவிற்கு காவல்துறை தூங்கிக் கொண்டிருக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி. கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் தடை செய்யப்பட்ட 86 கிலோ புகையிலை பொருட்கள் சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் விற்பனையும் கடத்தலும் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சியில் கல்லூரி மாணவர்களுக்கு மெத்தபெட்டமைன் விற்பனை செய்து வந்த 3 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதை வியாபாரிகளின் கூடாரமாகியுள்ள நிலையில் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. திருப்பூரில் முறைகேடாக மது விற்பனை செய்த மதுக்கூடத்திலிருந்து பெட்டி பெட்டியாக 1186 மது பாட்டில்கள் பறிமுதல். விடியா திமுகவின் மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளதால் முறைகேடாக போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்கள் மற்றும் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாததால் போதைப் பொருட்கள் இல்லா தமிழகம் படைக்க செயலி பயன்படுத்தும் திராவிட மாடல். தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் போதைப் பொருள் நடமாட்டம் படுஜோராக நடைபெற்று வரும் நிலையில் திராணி இல்லாத ஸ்டாலின் அரசு புது பெயர்களில் விளம்பரங்களை தேடி வருவதாக மக்கள் விமர்சனம். கடலூர் அருகே மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட நபரை தடுக்க முயன்ற காவலர் பாட்டிலால் குத்தப்பட்ட அவலம். விடியா திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியில் தலைவிரித்தாடும் மதுவால் பாமர மக்கள் முதல் காவலர்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக மக்கள் அச்சம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலும் வாரச்சந்தையில் களை கட்டிய ஆடு விற்பனை. ஒரு ஆடு 3000 முதல் 25,000 வரை விற்பனையானதால் கால்நடை வளர்ப்போர் மகிழ்ச்சி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தை திருநாள் மற்றும் கருவேம்பு செல்ல ஐயனார் கோயில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகள். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. துடிக்கின்ற 9 வீரர்களா சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க, வெல்வது யார், வெல்ல போவது யார்? காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காளையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காளையா, அறிவு மிக்க.
எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 2 படகுகளுடன் 8 ராமேஸ்வரம் மீனவர்களை சிறைப்பிடித்து இலங்கை கடற்படை தொடர் அட்டூழியம். கைதான மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசுக்கும் மைனாரிட்டி பாஜக அரசுக்கும் மீனவர்கள் கோரிக்கை. இதுவரை படகுகளையும் விடுவிக்க மாட்டேங்க, மீனவர்களை மட்டும் விடுவிக்கிறாங்க. ஒரு 10 பேரை விடுவிக்கிறாங்க, ஒரு 20 பேரை விடுவிக்கிறாங்க, திருப்பி மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்கிறாங்க. இதுபோக மீனவர்களுக்கு சிறை தண்டனை 1 வருடம் 2 வருடம் சிறை தண்டனை விதிக்கிறாங்க, 6 மாசம் சொல்லி அவதாரம் விதிக்கிறாங்க. உண்மையிலேயே இது தொடர்கதையா இருக்கு. மத்திய அரசு பாராமுகமா இருக்கு. இன்றைக்கு கூட கச்சேரி பகுதியில் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த 2 படகையும் 8 மீனவர்களை பிடிச்சிட்டாங்க. உடனே மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுத்து இந்த மீனவர்களின் படகுகளையும் விடுவித்தாங்க. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே 6 வீடுகளில் 70 சவரன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் ரோந்து பணியை மேற்கொள்ளாமல் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக கொள்ளையடித்து வருவதாக மக்கள் விமர்சனம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 7 சவரன் தங்க நகைகள் மற்றும் 3 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்த மர்ம நபர்கள். தமிழகம் பாதுகாப்பான மாநிலம் என வாய்ப்பந்தல் போடுவதை நிறுத்திவிட்டு பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஸ்டாலினை அரசு மக்களுக்கு வலியுறுத்தல். சென்னை அடுத்த குன்றத்தூரில் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தவரை தாக்கி நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் திருட்டுகளும் வழிப்பறி சம்பவங்களும் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் சாலைகளில் நடமாட முடியாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ராணுவ வீரரின் வீடு உட்பட 2 வீடுகளில் கொள்ளை போன சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் நிம்மதியாக வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை என்றும் கொள்ளையர்களுக்கு தான் திராவிட மாடல் விடியலை கொடுத்திருக்கிறது என்றும் மக்கள் வேதனை. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே பட்டப்பகலில் சாலையோரம் ஆண் சடலம் எரிந்து கொண்டிருந்த சம்பவத்தால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கு இதைவிட வேறு என்ன உதாரணம் வேண்டுமென மக்கள் காட்டம். விழுப்புரம் மாவட்டம் காணி அருகே வயலுக்கு சென்ற மூதாட்டியின் காதில் இருந்த கம்மல் அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்த கொடூரம். மக்கள் விரோத விடியா திமுக முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே புதிய நியாய விலை கடை கேட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரேஷன் பொருட்களை வாங்க மறுத்து கிராம மக்கள் போராட்டம். புதிய கடை அமைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் ரேஷன் கார்டை திரும்ப ஒப்படைத்து விடுவோம் என கிராம மக்கள் எச்சரிக்கை. சென்னை புழல் மத்திய சிறையில் ஜெயிலர் உதவி ஜெயிலர் மீது கைதிகள் தாக்குதல் நடத்தப்பட்ட அவலம். திராவிட மாடல் ஆட்சியில் சிறையில் கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாக மக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பழங்குடியின மாணவிகள் பள்ளியின் கழிவறை சுத்தம் செய்யும் காட்சி வெளியாகி அதிர்ச்சி. சமத்துவம் சமூக நீதிதான் திராவிட மாடல் என வசனம் பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்து வருவதாக மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே வெள்ள நிவாரணம் தொகை இதுவரை வழங்கப்படாததால் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வாங்காமல் கிராம மக்கள் போராட்டம். வார்த்தை ஜாலங்களால் வாய்ப்பந்தல் போடும் ஸ்டாலின் அரசு மக்களுக்கு பேரிடர் காலத்தில் கூட உதவுவது இல்லை என மக்கள் காட்டம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஒரே நாளில் 15க்கும் மேற்பட்டோரை தெருநாய்கள் கடித்து குதறிய நிலையில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர் இரத்தத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் நாய்களுக்கு கருத்தடை செய்வதற்காக ஒதுக்கப்படும் பல கோடி ரூபாய் நிதி எங்கு செல்கிறது? ஏன் நாய் தொல்லை குறையவே இல்லை என மக்கள் கேள்வி.
அது சொல்லுங்கள். இது தக்க நடவடிக்கை மணப்பாறை நகராட்சி எடுத்து தாங்க ஆகணும். மணப்பாறை ஆணையர் மாதம் ஒரு முறை தான் வராரு. அதையும் இங்கே சொல்லிடுறேங்க. மணப்பாறை ஆணையர் நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் அடிக்கடி வருவேங்க. மணப்பாறை ஆணையர் ஒரு முறை தான் மந்த்லி 1 டைம்ஸ் தான் வருவாராம். நீங்கள் அப்போதைக்கு வந்து பார்த்துக்கோங்க. நான் அவர் எப்போ வர நான் வாசல்லே வெயிட் பண்ணணுமாங்க இங்கே எனக்குள்ளே. இந்த மாதிரி மணப்பாறை நகராட்சி சிறப்பாக செயல்படலன்னு தான் நான் சொல்லுவேங்க. பொங்கல் விடுமுறையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள். மலைக்கோயிலுக்கு செல்லும் படிவழிப்பாதை ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளதால் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சென்று சாமி தரிசனம். பந்தளம் சாஸ்தா கோயிலில் இருந்து திருவாபரணங்கள் இன்று சபரிமலை புறப்படுகிறது. வருகிற 14ஆம் தேதி மகர விளக்கு பூஜையை முன்னிட்டு ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு தேரோட்ட திருவிழா கோலாகலம். தனித்தனி தேர்களில் எழுந்தருளிய நடராஜர், சிவகாம சுந்தரி, விநாயகர், சண்டிகேஸ்வரர் மற்றும் முருகனை வழிபட்ட பக்தர்கள். தமிழகத்தில் பல்வேறு திருக்கோயில்களில் ஆண்டின் முதல் சனி மகா பிரதோஷம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் நடைபெற்று வரும் ஆடவர் ஹாக்கி இந்தியா லீக் தொடரின் 5வது ஆட்டத்தில் பெங்கால் டைகர்ஸ் அணியை வீழ்த்தி தமிழ்நாடு டிராகன்ஸ் அணி வெற்றி. 8 அணிகள் கலந்து கொண்ட இத்தொடரில் தமிழ்நாடு டிராகன்ஸ் 12 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரின் திரிவேணி சங்கமத்தில் நாளை கோலாகலமாக துவங்குகிறது கும்பமேளா கொண்டாட்டம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் நிலையில் பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்று நிறைவடைகிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கடந்த 5 நாட்களாக பற்றி எரியும் காட்டுத் தீயால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16ஆக அதிகரித்துள்ளதாக தகவல். 10,375 கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு ஹோட்டல்களும் தீயில் எரிந்து நாசம்.